அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கும்ப ராசியின் மறைக்கப்பட்ட மறுபக்கம் மற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரை அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கும்பம் மகரம் ஆகிய இரண்டும் சனியின் ஆதிக்கத்தில் உள்ள ராசிகள் என்றாலும் இரண்டு ராசிகளுக்குமான பண்புகள் வேறுபட்டு விளங்குதுங்க. கும்பராசி ஆண்களாகிய நீங்கள் சுதந்திர மனப்பான்மை உடையவர்களாகவே இருப்பீங்க. போர்க்குணம் படைத்தவர்கள், தனித்தன்மையோடு விளங்குபவர்கள் என்றே கூறலாம். பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாதவங்க நீங்கள். உறவுக்கும் நட்புக்கும் மதிப்பு கொடுப்பீங்க. எப்போதும் நீங்கள் கூட்டு குடும்பத்திலும் நண்பர் குழுவிலும் இருக்க வேண்டும் என்றே உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். பாரம்பரியத்தில் நம்பிக்கை உடையவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. இனம், சாதி, மொழி, நாடு இவற்றின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள் நீங்கள். ஊருக்கு உழைப்பவர்கள். இடம், பொருள், காலத்துக்கு ஏற்ற வளைந்து கொடுக்கும் தன்மை உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். பிறரை நெகிழ வைக்கும் பண்புடையவர்கள் என்றே இந்த கும்பராசி நேயர்களை சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் பகை, வன்மம், வெறுப்பு போன்ற குணங்கள் இல்லாதவர்களாகவே இருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு அது இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்வது கிடையாது. எல்லோரிடமும் அன்போடும் பண்போடும் பழகுவீங்க. உங்களுக்கு சிலரை பிடிக்கவில்லை என்றாலும் அவருடனே பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சனிக்குரிய பயந்த சுபாவம் உங்களிடம் இருக்கும். சனிக்குரிய ஆள் அடிமைத்தனம் உங்களிடம் இருக்கும். யார் என்ன உதவி கேட்டாலும் முடியாது என்றே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டுவதில் நீங்கள் வள்ளல் என்றே உங்களை சொல்லலாம். இதனால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் கிடைக்கும். பிறருக்காக வாழும் உங்களுடைய வாழ்க்கை தியாக வாழ்க்கையாகவே விளங்குதுங்க. கும்பராசி ஆண்களாகிய நீங்கள் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்களாகவே இருப்பீங்க. நீங்கள் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டினாலும் செல்வம், சேர்க்கை போன்றவற்றில் சுயநலவாதிகளாகவே நீங்கள் இருப்பீங்க. மனைவி மக்களுக்கு கூட விட்டுத்தர மாட்டீங்க. அடுத்தவர்களுக்கு கட்டுப்படவும் மாட்டீங்க. பெரும்பாலும் அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க. அதே போல் உங்களுக்கு மன வாழ்க்கையில் சரிவராது என்று நினைத்து விட்டால் நினைத்த மாத்திரத்திலேயே விவாகரத்துக்கு விண்ணப்பித்து விடுவீங்க. பொதுவாக மனவாழ்வில் கும்பராசியினர் பொறுமையாக இருந்து குடும்பத்தை நடத்துவீங்க. கும்பராசி ஆண்கள் ஆர்வம் அடிக்கடி மாறும். ஒரு துறையில் ஆர்வத்தோடு செயல்பட்டு வரும்போது வேறொரு துறையில் காலூன்றி பார்க்கலாமா என்ற எண்ணமே பெரும்பாலும் தோன்றும். முதலில் இருந்த துறையில் உச்சத்தை தொட்டிருக்கலாமே என்றால் அதனால் என்ன, இந்த துறையில் உயர் பதவி பெறலாமே என்று பதிலளிப்பீங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பது உங்களின் அடிப்படை கொள்கையாகவே இருக்கும். அவ்வப்போது எதையாவது மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. பைக்கு, காரு போன்றவற்றை அடிக்கடி மாற்றும் இயல்பு உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் தங்கள் மனதுக்குள் இருக்கும் வெறுப்புகளை பிறருக்கு தெரியாத வண்ணமே மனதில் ரகசியமாகவே வச்சுருப்பீங்க. நீங்கள் எப்போ என்ன முடிவு எடுப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் அமைதியாக இருப்பதை போல பிறருக்கு தோன்றினாலும் நீங்கள் எப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று யாராலும் உங்களை கணிக்க முடியாது. நீங்கள் செய்யும் செயல் திடீர் என்று தான் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் திடீரென்று வேலையை விட்டு நின்று விடுவீங்க. அதே போல் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் வீட்டை விட்டு போகிறேன், தனியாக போய் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய முடிவுகள் இருக்கும். ஆதலாலே உங்களை யாரும் கணிக்க முடியாதுங்க. நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கிறத யாராலையும் கணித்து சொல்ல இயலாது. கும்பராசி ஆண்களாகிய நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒன்றி இருப்பது போல் மற்றவங்களுக்கு தெரிந்தாலும் அது உண்மை இல்லைங்க. அதே போல் நிறுவனத்துக்காக உயிரை கொடுத்து உழைப்பது போல் தோன்றினாலும் அதுவும் உண்மை இல்லைங்க. உங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரையும் இலையும் போல தான் இருக்கும். ஒட்டுவது போல் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒட்ட மாட்டீங்க. உங்களுடைய மனரீதியான உளவியல் கருத்துக்களை கணிப்பது இயலாத காரியமாகும். உங்களின் சிந்தனை அளப்பரியதாகவே இருக்கும். ஏதோ ஒரு சிந்தனை உங்கள் மன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் திட்டமிடுவதில் கெட்டிக்காரர்கள் என்றே உங்களை சொல்லலாங்க. பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்து ராஜ்யம் வரை திட்டமிடுவீங்க. உங்களின் எண்ண ஓட்டமும் மன ஓட்டமும் கோட்டை கட்டுவதற்காகவே பிறந்தது நீங்கள் என்பது போல தான் உங்கள் மனது யோசிக்கும். உங்களுக்கு திட்டங்கள் முக்கியமே தவிர இறுதி வெற்றி முக்கியம் கிடையாது. திட்டமே உங்களுக்கு வெற்றி தான் என்று தான் நீங்கள் யோசிப்பீங்க. திட்டங்களில் காட்டும் அக்கறை அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும்பாலும் இருக்காதுங்க. உங்களின் திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளும் அடுத்தவர்கள் செயல்திறன் உடையவர்களாகவே இருப்பாங்க. அவர்கள் பெரிய அளவில் வெற்றியும் பெறுவாங்க. ஆனால் உங்களால் அந்த திட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றுவது கடினங்க. அப்படியே நீங்கள் நிறைவேற்றினாலும் அதில் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களது சிந்தனையும் மனசும் அந்த வேலையில் இருக்காது. அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைக்குள்ளே போயிடும். அதனால் நீங்கள் எதையுமே தெளிவாகவும் திருத்தமாகவும் செய்ய மாட்டீங்க. அதே போல் உங்களுடைய திட்டத்தை பிறர் கையில் எடுத்து செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கணும்னு நினைக்கிறத விட
மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்கிட்ட மேனேஜராகவும் நிர்வாகியாகவும் இருப்பது நல்லதுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ஐடியாக்களை சொல்லி அவங்கள இன்னும் தொழிலில் மேலே மேலே உயர்த்துவீங்க. அதே போல் நீங்கள் தொழிலதிபராக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தொழிலை விட்டு சரிஞ்சு ஒரு பியூன் இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதே போல் உங்களோட யோசனை, நுண்ணிய செயல் திட்டங்கள் அடுத்தவர்களுக்காக செய்யும்போது அவர்களுக்கு வெற்றி உறுதிப்பட்டதாகவே இருக்கும். தனக்காக நீங்கள் திட்டமிடும்போது அதனை செயல்படுத்துவது வேலையில் சுணங்கி போயிடுவீங்க. தொடங்கிய வேகத்தோடு பயணித்த இலக்கை எட்டும் வரை சோர்வடையாமல் தொடர் உற்சாகத்துடன் இருப்பது என்பது சனி ராசிக்காரர்களான உங்களால் இயலாதுங்க. சனி ராசியினர் எப்பொழுது சோர்வடைந்து முடங்கி போய் தேங்கிவிடுவீங்க. தொடர் ஓட்டம் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். எனவே உங்களிடம் திட்டங்களை வாங்கி கொண்டு மற்றவர்கள் செயல்பட்டால் அந்த செயல்பாடு நிச்சயம் வெற்றியடையும். கும்பராசி ஆண் கூர்மையான அறிவும் சிறந்த ஆற்றலும் உடையவர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நினைவாற்றல் உண்டுங்க. எந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. சிறு வயதில் நடந்த சிறு சம்பவங்கள் கூட உங்களுக்கு எப்பொழுதுமே ஞாபகம் இருக்கும். நீங்கள் சிறந்த பகுப்பாய்வு திறன் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன, அந்த நிகழ்வின் பின்விளைவு என்ன, அந்த நிகழ்வு எப்படி தொடங்கியது, எப்படி போய் முடியும், இதனால் யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம் என்று முழுமையாக ஆராய்ச்சி செய்து ஒரே வார்த்தையில் பிரமாதமாக நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் நிகழ்காலத்தை விட எதிர்கால சிந்தனையை அதிகம் யோசிக்கக்கூடியவராகவே இருப்பீங்க. உங்களின் எண்ண ஓட்டம் பார்த்திங்கன்னா மிக விரைவாகவே இருக்குங்க. ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னரே அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பகுத்தாய்ந்து நீங்கள் அதற்கான விடையை உடனே சொல்லிவிடுவீங்க. உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவாருங்க. கும்பராசியின் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதங்களும் அடங்கியிருக்குங்க. கும்பராசியானது காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கும். கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியாகுங்க. கும்பராசி ஒரு குடம் போன்ற அமைப்பை கொண்டது. குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். அதே போலத்தான் இந்த கும்பராசியில் பிறந்த நீங்கள் தங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க. எட்டி பார்த்தாலும் தெரியாத வகையில்தான் மறைத்து வைத்திருப்பீங்க. தொடர்ந்து 10 நிமிஷம் பேசிய பிறகுதான் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் அதனை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் அதனை உங்களுக்காக என்று வரும்போது சரியாக பயன்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல்கள் இருந்தால் மட்டுமே உங்களால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். கும்பராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டு இருப்பீங்க. உங்களோட உருவ அமைப்பில் பார்த்தீங்கன்னா புருவங்கள் அழகாகவும் வளைந்தும், நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்து, உதடுகள் மூடியும், மூக்கு அகன்றும் இருக்கும். ஒருவித பொன் சிரிப்போடு சரளமாக பேசும் குணமுடையவர்கள். கழுத்து சிறுசாகவும் பற்கள் உறுதியேற்றும் இருக்கும். விரல்கள் கூர்மையாகவும் கைகளுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும். ஒரு காரியத்தை உங்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என்றே நினைத்து கொள்ளலாம். கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பீங்க. யாருடைய அந்தரங்க பிரச்சனையிலும் தேவையின்றி மூக்கை நுழைக்க மாட்டீங்க. ஒரு பெரும்போக்கான ஆட்கள் நீங்கள் என்றே சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்குங்க. தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் மேல் அதிகம் பாசம் கொண்டவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்கள். நியாய அநியாயங்களை யாருக்கும் பயமின்றி எடுத்துரைப்பீங்க. சொன்ன சொல் தவறாதவர்கள். நீதிமான், நியாயவாதிகள் எனினும் அதிகம் பிடிவாதம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு பிடிவாத குணம் என்பது அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசை ஒரே நிலையில் பக்குவமாக வச்சுக்க உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் நீங்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. எவ்வளவுதான் பெரிய பெயரும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துச்சமாக நினைத்து தூக்கி எறிவீங்க. அவர்களது விஷயங்களை மற்றவர்கள் உங்கள் காதில் சொன்னால் கூட அதை பற்றி என்னிடம் பேசாதீங்க, அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் விட்டு விலகிடுவீங்க. உண்மையை பேசுகிறதே நீங்கள் குறிக்கோளாக கொண்டிருப்பீங்க. ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் என்றே உங்களை கூறலாம். தவறு செய்தவர்களை கண்டால் தயவுதாட்சியம் பார்க்காமல் கண்டிப்பீங்க. தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் வல்லவர்கள் என்றே உங்களை சொல்லலாம். பரந்த நோக்கம் கொண்டவர்கள் நீங்கள் என்பதால் தம்முடைய சொந்த பொருட்களை பிறருக்கு தானமளிப்பீங்க. மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள். பிறர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிட மாட்டீங்க. அவர்களே வந்து உங்களிடம் முறையிட்டால் அதன் பின் பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பீங்க. எந்த காரியத்தையும் நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீங்க.
உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் உங்களோட அந்தஸ்து மேலும் மேலும் உயருங்க. அவங்க உங்களுக்கு நற்பெயரையே வாங்கி கொடுப்பாங்க. செல்வமும் சேர்க்கையும் சேர்த்து கொடுப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கு உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டுங்க. ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். உங்களின் 11ஆம் இடமான லாபஸ்தானம் கோதண்ட குரு என்னும் தனுசு. குரு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீங்க. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. அதனால் அதிக ஆதாயமும் பெறுவீங்க மற்றும் லாபமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. கும்பராசியில் பிறந்தவர்களின் மன வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகளை பெறுவீங்க. சொத்து சேர்க்கை உண்டாகுங்க. என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற சண்டைகளும் உண்டாகி கொண்டே தான் இருக்குங்க. இருவருக்குமே விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் இருக்காது. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல மாட்டீங்க. இதுவே உங்களின் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குலைக்கும். இதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி என்பது குறைவாகவே இருக்குங்க. இதுதான் நிதர்சனம். கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுலாம் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை புகழ் பெருமையோடு வாழ்வீங்க. உங்களின் மனம் பார்த்தீங்கன்னா திடீர் என்று மாறக்கூடிய தன்மையாகவே இருக்கும். சில நேரத்தில் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்றே இருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது தாராளமாகவே இருக்குங்க. பணப்பற்றாக்குறை பெரிய அளவில் ஏற்படாது என்றாலும் சேமிக்கும் அளவிற்கு இருக்காதுங்க. வரதும் போகிறதுமாக தான் இருக்கும். பெரும்பாலும் வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பர செலவுகளோ செய்ய மாட்டீங்க. உங்களோட வரவுக்கு மீறி செலவு செய்ய மாட்டீங்க. ஆடம்பரமான செலவுகளையும் தவிர்த்துடுவீங்க. சுப நிகழ்ச்சிக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமான செலவுகளையே செய்ய முற்படுவீங்க. தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை சேர்த்துடுவீங்க. இளம் வயதில் கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஊர்க்காரர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு தான் நீங்கள் வாழ்வீங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்குங்க. வாழ்க்கையில் சுக துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ளாமல் வாழ்பவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் மேன்மையும் புகழும் அடைவீங்க. பிள்ளைகளால் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்குகள் அடிக்கடி உண்டாகும். என்றாலும் அச்சொத்துக்களால் உங்களின் பிள்ளைகளுக்கு நற்பலன்கள் அமையும். கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவே இருப்பீங்க. உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகள் நல்லபடி நினைக்க வேண்டும் என்று எதிலும் நிதானமாக நடந்து கொள்வீங்க. தொழில்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவர்கள் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்கள்கிட்ட உண்டுங்க. மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, போலீஸ் துறை போன்றவற்றில் நல்ல பதவிகளை வகிப்பீங்க. அதுபோல் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், புதைபொருள் ஆராய்ச்சி போன்றவற்றிலும் அக்கறையாக செயல்படுவீங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற முடியாது. ஆரம்பகால வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் பிற்கால வாழ்க்கையில் பல வளங்களை சேர்த்து பல வளங்களை பெற்று சிறப்போடு வாழ்வீங்க. எவ்வளவு பெரிய பதவியும் பொறுப்பும் இருந்தாலும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவற்றை துச்சமாக நினைத்து தூக்கி எறிந்து விடுவீங்க. உங்களின் முன் கோபத்தால் பல இழப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க. கும்பராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெற எந்த தடைகளும் உங்களை நெருங்காமல் இருக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும்போது பல பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலயமே கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயமாகும். பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமகம் குளத்தில் அமுதமாய் கொட்டியது. ஈசன் அத்தல திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார். அவர் செய்த அந்த ஆதி லிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். அந்த கும்பமே கும்பேஸ்வரர் ஆனது. பிரம்ம திருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார். அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகை ஆகும். கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தால் கும்பராசிக்காரர்கள் மனதில் இருக்கும் மலை போன்ற கவலைகள் பனி போல விலகி ஓடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.